நீ வெளியே போனன்னு நினைச்சுக்கோ, உன்னை துரோகின்னு சொல்லிடணும். உனக்கு 25 சீட்டு தான், நீ எங்களுக்கு அடிமை தான் வாழ்க்கை முழுசும். அப்ப தொண்டர்கள் எங்க இருப்பாங்க? இந்த 4.5 வருஷம் காங்கிரஸ் தோழர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? காங்கிரஸ் உடைய மாவட்ட செயலர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா? இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க? இந்த கூட்டணி எப்படி தெரியுமா இருக்கு? 21க்கு அப்புறம் இவங்க கூட்டணி 12 கட்சி இருக்கும், ஆனா பொருந்தாத கூட்டணி. முன்னாடி பொருந்ததுச்சா கூட்டணி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள சொல்லிடுறேன். காங்கிரஸ் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, காங்கிரஸ் எப்படி திமுக அப்படின்னு. ஏன் இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவா? இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் ஏன் ஜெயிக்காது தெரியுமா? தொண்டர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு 10 தலைவர்கள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, நவம்பர் மாசமே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை பண்ணணும்னு. டிசம்பர் மாசம் 15க்குள்ள பேச்சுவார்த்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 15 ஆயிடுச்சு, பிப்ரவரி 15 வரப்போகுது. ஆனா திமுக வந்து பேச்சுவார்த்தை குழு போடவே போடாது. ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா போடுவாங்க? நீங்க சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து டிக்ளேர் பண்ண அடுத்த மாசம் மார்ச் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு குழுவை போட்டு நீ வெளியே போனன்னு நினைச்சுக்கோ, உன்னை துரோகின்னு சொல்லிடணும். உனக்கு 25 சீட்டு தான், நீ எங்களுக்கு அடிமை தான் வாழ்க்கை முழுசும். அப்ப தொண்டர்கள் எங்க இருப்பாங்க? இந்த 4.5 வருஷம் காங்கிரஸ் தோழர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? காங்கிரஸ் உடைய மாவட்ட செயலர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? அப்ப ஒண்ணுமே இல்லை. இது மாதிரி எல்லா கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே, சாம்சங் தொழிலாளர் போட்டல அரெஸ்ட், ஐயா சவுந்தரராஜனா அரெஸ்ட், அம்மா வாசுதி அம்மாவை டாஸ்மார்க் உடைய போராட்டத்துல கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த 4.5 வருஷம் வந்து எந்த கவர்மெண்ட் இங்க இருந்துச்சு? கம்யூனிஸ்ட் தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? விசிகே தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? வேங்கவேல் பிரச்சனையில, கொடி பிரச்சனை அரெஸ்ட் பண்ணது யாரு? யாருக்கு அதிகாரம் கொடுக்காம இருக்கிறாங்க? இஸ்லாமிய தோழர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். இந்த கேள்விக்கு மட்டும் திமுக பதில் சொல்லுங்க. 2024 22 எம்பி திமுக எம்பில ஒரு இஸ்லாமிய தோழர் கூட ஏன் எலெக்ஷன்ல நிப்பாட்டல? இதை கேட்க சொல்லுங்க. ஏன் நிப்பாட்டல? மக்கள் முன்பு திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்பியா வந்து ஒரு இஸ்லாமிய தோழரை நிப்பாட்டதே கிடையாது. எடுத்து பாருங்க லிஸ்ட், 22 எம்பி யார் இருக்காங்கன்னு. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஏழையிலிருந்து ஒரு வேட்பாளர் வரக்கூடாது, ஒரு தலித் சகோதரர் இருந்து வேட்பாளர் அதிகாரம் வரக்கூடாது, ஒரு ஏழையா இருக்கவங்க வேட்பாளர்கள் வரக்கூடாது, ஏழை சமூகத்திலிருந்து வரக்கூடாது, ஒரு தலித் சகோதரர் அதிகாரத்தை வரக்கூடாது. அதிகாரத்துக்கு யார் வரணும்? இந்த குடும்பம் மட்டும்தான். கலைஞருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷம் உழைப்புன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லாரும் உழைச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் இன்னொரு மகன், ஆட்சி நிர்வாகம் சுத்தமா 0. இதுல நம்மளை பார்த்து சொல்றாங்க இவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சிருக்கா, கொள்கை இருக்கா அப்படின்னு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.